India and நீ அதான் கலக்கிறாங்க வேர்ல்ட் வைடா இப்ப உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கு. எங்க போனாலும் விஜிதா யாருன்னு தெரியும், சாய்ஸ் யாருன்னு தெரியும், எலிசபெத் யாருன்னு தெரியும், நிர்ஜானி யாருன்னு தெரியும். And according to them they're big stars and they are big star. உங்க பக்கத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த அருமை தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறோம். நாங்கள் இத்தனை நாள் நாங்கள் இத்திரப்பெல்லாம் போய் என்னோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி ஆக்சுவலி அதை எப்படி அந்த குரல் வளத்தை கொண்டு வர்றது வந்து எனக்கு அங்கே போய் தான் தெரியுது. நான் இங்கே வந்து ஒரு 18 வருஷமா நான் வந்து ஒரு ஹெட் வாய்ஸும் செஸ்ட் வாய்ஸும் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய கதைக்கிற குரல்ல தான் நாங்கள் பாடகனும் வந்து சார் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் வந்து அங்கே பாட தொடங்கிட்டு நாங்கள் பாடல்கள் எல்லாம் தொடங்கிட்டு நாங்கள் எல்லாம் ஹெட் வாய்ஸை நாங்களே ஆக்சுவலி பர்சனலி இந்த ஹெட் வாய்ஸ் தான் பாடிச்சேன். நான் கதைக்கிற குரல் வந்து என்னோட குரல் பாடுற எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பேன், அது வந்து ஹெட் வாய்ஸ். இப்ப செஸ்ட் வாய்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு டோன்லேருந்து அவர் சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கிறாரு. மத்தியான கணக்கா சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து நான் ஒரு வெர்சடைல் சிங்கரா இருக்கிறேன். அவரால ஆக்சுவலி வெஸ்டர்ன் சிங்கரா நான் ஆக்சுவலி amazing person. இன்டர்நேஷனல் வரைக்கும் அவர் எங்களை கைவிடல. அவர் எதிர்பார்க்கிறேன் இவ்வளவு தூரம் நாங்கள் எங்கள் குரல் வரத்தை கொண்டு வர வேண்டும். அவருக்கு எங்க மேல வந்து நிறைய நம்பிக்கை இருந்தது. அவருக்கு தெரியும் என்னால முடியும், இங்க வெஸ்டர்ன்லயும் முடியும், என்னால நீங்க செய்யணும், என்னால பாட முடியும். அவருக்கு என்னை ட்ரெயின் பண்ண விதத்துல அவருக்கு தெரிவித்து தூரம் போகலாம் என்று நல்ல அவ்வளோ பேஷண்ட் ஒரு நிலைமையை சொல்றேன். ஒவ்வொரு வசனமா உயிர் கொடுத்து ரொம்ப பாடம் வந்து காட்டி பண்ணிருக்கார். ஸோ அந்த வகையில அவருக்கு நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஹம்பிளான நான் அவரை பார்த்தா கொஞ்சம் டைமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு போகும்போது ஒரு பேச்சு விட போத இருந்தாலும் பேச்சு இருக்கிறேன். நான் எப்பவுமே அந்த போதைக்கு நான் இதுக்கு தெரியும் ஆக்சுவலி நான் மித்திர பொழுது எனக்கு பாடம் ஆக்குறது கொஞ்சம் ஒரு கஷ்டம். சொல்லிட்டு ஓகே நான் பாட்டு பாடுன்னு சொல்லி இவங்க பாடினாங்க. பாட்டு சொன்னாங்க சார் உங்களுக்கு நல்லா இருக்கு பாடு, நான் அவங்களோட பேஸ் வாய்ஸ்ல இருக்கிறது அந்த ரிச்சா இருந்தது, இது பாடுன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்ன சார் ஐ கேன் சிங் திஸ் சாங், இஃப் ஐ சிங் திஸ் அவர்கிட்ட எலிமினேட் லிரிக்ஸ் மெமரைஸ் பண்ண கஷ்டமா இருந்துச்சா. நான் புத்தகத்தை வந்து நான் கொண்டு போனேன் சார். நான் இந்த நாளோட நான் எலிமினேட் பண்ண போறேன், எனக்கு இந்த பாட்டை மாற்றும்போது நான் அழுது நான் அழைத்தேன். அதுக்கப்புறம் நைட்டு நாங்க ஒரே ஹோட்டலா இருந்தோம். அப்போ மேலே கிளிப்பு வந்தோம். மேலே போனப்போ எலிசா ஒரு டே அதை இருந்து ரிலீஸ் பண்ண மாதிரி நிஜம் பாடம் வந்துச்சு. அது எனக்கு அது மிகவும் ஒரு கஷ்டமான நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஹலோ மோனிஷா. ஓ ஹாய் மான்சி, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாரி டு டிஸ்டர்ப் யூ. ஆனா ஒரு குட்டி ப்ராப்ளம், உன்னோட ஹெல்ப் வேணும். என்ன ப்ராப்ளம்? நான் வந்து ஆஸ்திரேலியா போறேன் ப்ரோக்ராம்க்கா. ஆக்சுவலி அங்க போனா எனக்கு யாரையுமே தெரியாது. அங்க தமிழ்கார யாரு, அங்க என்ன ஹோட்டல்ல தங்கணும், எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம ஒரு தனி ஊர்ல போய் நான் என்ன பண்றது? அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கே, கனடால மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லா இடத்துலயும் தமிழ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே ஒரு சைட் இருக்கு. நீ வந்து tamilbiz.com TAMILBIZCARD.com போனா அதுல உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். That's cool. You made my job easy. சிவகார்த்திகனாலேயே இவரை பேச வைக்க முடியல. ஆனா இன்னைக்கு நான் ஒரு லட்சத்தோட வந்திருக்கேன். எப்படியாவது சாய்ஸோட நான் பேச வைப்பேன். சரியா? ஓகே, இந்த சேலஞ்ச நான் எடுக்கிறேன். சாய்சன் ப்ளீஸ். அந்த சிரிச்சே எங்களை கலந்துடுவாரு. இவங்க கூட தெரிஞ்சது கூட மறந்துடுறது எனக்கு. சாய்சன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்த? இந்தியாவில போய் சூப்பர் சிங்கர்ஸ்ல சிங் பண்ணி ஒரு கலக்கு கலக்கி ஜட்ஜஸ் அவங்க
நம்மளோட செல்லக்குட்டிய நேம் பண்ணியிருக்காங்க. being the youngest contestant 17 years old you have achieved so much. so உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களோட ஃபேமிலி ஆக்சுவலி ஐ ஹேவ் டு சே another thing. சாய்ஸ் எவ்வளவு குவாய்ட் இருந்தால நான் முதல்ல சாய்ஸை மீட் பண்ணிக்க இவ்வளவு கூடிய எழுந்து வராது. ஹாய் சாய்ஸ், எப்படி இருக்கீங்க? படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? என்ன ஆகணும்னு ஆசை? ஆனா பையன் மேல மட்டும் ஏறினானா எங்கேயிருந்து அந்த எனர்ஜி வருதோ வேர்ட்ஸ் வருதோ ஒரு கணக்கு கணக்கிட்டு போடுவாங்க. ஆனா சூப்பர் சிங்கர்ஸ்ல இவர் பேச கொஞ்சம் இப்ப he talks more. he actually learned to talk very well. நல்ல அழகா கலக்கிருந்தாங்க, அதுவும் நல்ல வடிவா டான்ஸ் பண்ணி கலக்கிருந்தாங்க. இப்ப சாய்ஸ், உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, especially your three brothers. your brothers from beginning to ending they were right there with you. so அவங்களோட சப்போர்ட் பத்தி சொல்லுவீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்னைக்குமே நிறைய சப்போர்ட் வச்சாங்க, நிறைய நம்பிக்கையும் வச்சாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஆரம்பத்தில் இந்த சூப்பர் சிங்கர் காம்படிஷன்ல ஐ டோன்ட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட், கலந்துக்க விரும்பல. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா தான் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கோல்ஸ்லேயே இருக்குது. அண்ட் எங்கள் அப்பாவும் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய என்கரேஜ்மெண்ட், நல்ல தன்னம்பிக்கை, தைரியம் கொடுத்து. அண்ட் நான் மொத்தமாக 4 அண்ணன் இருக்காங்க. அதில் 2 அண்ணா தான் வேலையெல்லாம் விட்டு எனக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வந்தாங்க. செலக்ட் பண்ணுவாங்களா? எப்படி பாடல்கள் செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க? பிரதர்ஸும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ ஷூட்டுக்கு முதல் ஒரு 3 டேஸ்க்கு முதல் ரவுண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணாவோட ஃபோனில் டெக்ஸ்ட் மெசேஜில் வரும். ஸோ என்கிட்ட சொல்லுவார், இந்த ரவுண்டு என்னென்ன பாட்டு பாட போகிறேன். அதுக்கப்புறம் 2-3 பாட்டு சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அனல் சார் கிட்ட போய் செலக்ட் பண்ணி அவர் ட்ரைனிங் கொடுத்து. அண்ட் அந்த ட்ரைனிங் நடக்கும்போது எங்கள் அண்ணாவும் கூட இருப்பார். அண்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் திரும்ப போகும்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அண்ட் எங்கள் அண்ணா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி நான் பாடும்போது எங்கள் அண்ணா வந்தார். அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி பாரு அப்படி பாருமா. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். ஹாய் ஹாய் பேச வச்சுட்டேனே சொன்னே அப்படியாவது நீ பேச வச்சுதான் அனுப்பணுண்டு. ஆஹா, இன்னைக்கு எனக்கு பெருமை. ஆனா எனக்கும் ஒரு அவார்டு இருக்குதான் நாங்க சைட்ல. இப்ப அந்த அதுல பேப்பர் எடுத்துட்டீங்களா? ஓகே, சரி. சொன்னீங்க அப்ப நீங்க அக்னியில நீங்க அழகா ஒரு கலக்கு கலக்கி நீங்க ரோபோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தந்த. எனக்கு தான் சாய்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த போலீஸும் கிட்ட அந்த நடனே பார்த்தா வாவ், இந்த பையன் பேசாதான் நிறைய விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்கேன். சரி, நீங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வத்திச்சுட்டியோ? நீங்க ரொம்ப ஷாய் டைப், டான்ஸ்ல அப்படி தெரியலையே. நான் டான்ஸ் ஆக்சுவலாக கற்றுக்கல. நான் எப்படி ஆடுறதுன்னு எனக்கு தெரியாது. எங்க அண்ணா ரஞ்சன் அண்ணா இருக்காரு, அவர் ஆடும்போது நான் பார்ப்பேன், நல்லா ரசிப்பேன். பாக்குறதுக்கு இளைய தளபதி விஜய் சார் மாதிரி இருப்பாரு ஆடும்போது. ஸோ அவர்கிட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் டான்ஸ் கிளாஸஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் வெட்கம் ஆடுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கூட பழக எல்லாம் சரி. பேசிக்கலி ஸ்டேஜ்ல போனாலே தானா உள்ளுக்கு இருந்து வந்துடும் சிங்கம் இல்லையா? ரொம்ப சார்மிங்கான கியூட்டான சாய்சன் முத்துலிங்கம்.